This video sponsored by BuyMote ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருட்களையும் உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களையும் குறைந்த செலவில் நிறைந்த தரமாக வாங்கிக்கலாம். ப்ளே ஸ்டோரில் BuyMoteன்னு சர்ச் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். உள்ளே போயிட்டு செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எந்த பொருள் தேவைப்படுதோ அந்த பொருளை வாங்கிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ரெஃபர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். தகுதி என ஒன்று நன்றே பகுதியார் பார்ப்பட்டொழுகப் பெறின். பகைவர் அயலோர் நண்பர் எனப் பகுத்துப் பார்த்து ஒருதலைச் சார்பாக நிற்காமல் இருத்தலே நன்மை தரக்கூடிய நடுவு நிலைமை எனும் தகுதியாகும். செப்பம் உடையவன் ஆங்கச் சிதைவின்றி எச்சத்திற் மேமாப்புடைத்து நடுவுநிலையாளின் செல்வத்திற்கு அழிவில்லை, அது வழிவழித் தலைமுறைக்கும் பயனளிப்பதாகும். நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழிக விடல். நடுவுநிலை தவறுவதால் ஏற்படக்கூடிய பயன் நன்மையை தரக்கூடியதாக இருந்தாலும் அந்த பயனை கைவிட்டு நடுவுநிலையைத்தான் கடைபிடிக்க வேண்டும். தக்கார் தகவலர் என்பதவர் அறிவர் எச்சத்தார் காணப்படும். ஒருவர் நேர்மையானவரா அல்லது நெறி தவறி நீதி தவறி நடந்தவரா என்பது அவருக்கு பின் எஞ்சி நிற்கப் போகும் புகைச் சொல்லிக் கூறுவதாகும். கீழும் பெருக்கமும் இல்லற்ற நெஞ்சத்துக் கேடாண்மை சான்றோர்க்கணி. ஒருவருக்கு வாழும் தாழ்வும் உலக இயற்கை, அந்த இரு நிலையிலும் நடுவுநிலையாக வழிகாட்டுவது பெரியார்க்கு அழகாகும். கேடும் பெருக்கமும் இல்லற்ற நெஞ்சத்துக் கேடாண்மை கெடுவல்யான் என்பது தரியதன் நெஞ்சம் நடுவை அல்ல செயின். நடுவுநிலைமை தவறி செயல்படலாம் என்று ஒரு நினைப்பு ஒருவனுக்கு வந்து விடுமானால் அந்த கெட்டொழியப் போவான் என்று அவனுக்கே தெரிய வேண்டும். கெடுவாக வையாதுலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு. நடுவு நிலைமை தவறாமல் அறவையில் வாழ்கின்ற ஒருவர்க்கு அதன் காரணமாக செல்வம் குவியாமல் ஒருமை நிலை படுமையினால் அவரை உலகம் போற்றுமே தவிர தாழ்வாக கருதாது. சமன் செய்து சீர்தூக்குக் கோல் போல் அமைந்தொருப்பார்க் கோடாமை சான்றோர்க்கணி. ஒரு பக்கம் சாய்ந்து விடாமல் நாணயமான தராசு முள் போல இருந்து நியாயம் கூறுவதுதான் உண்மையான நடுவுநிலைமை என்பதற்கு அழகாகும். சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையா உட்கோட்டம் இன்மை பெறின். நேர்மையும் நெஞ்சுறுதியும் ஒருவர்க்கு இருந்தால் அவரது சொல்லில் நீதியும் நியாயமும் இருக்கும். அதற்குப் பெயர்தான் நடுவு நிலைமை. வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணிப் பிறவும் தம போல் செயின். பிறர் பொருளாக இருப்பினும் அதனைத் தன் பொருளைப் போலக் கருதி நேர்மையுடன் வாணிகம் செய்தலே வணிக நெறி எனப்படும். வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணிப் பிறவும் தம போல் செயின். நன்றி, வணக்கம்.